அடிப்படை வசதியெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கீங்களா? பண்றாங்களா? பண்ணிருக்கா? முதியவர்களுக்கு சரி மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து தனியா வந்து ஒரு கவுண்டர் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து குடிநீர் வசதி அது எல்லாமே வந்து வந்தவங்க வந்து டீ ஸ்நாக்ஸ் வசதி கூட நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் சார். கலெக்டரை பொறுத்த வரைக்கும் அந்த டேஷ்போர்ட் உங்களுக்கு பதிவாகுதுல, அந்த மனுக்கு அந்த எங்க அதிகமா பதிவாகுதோ அந்த இடத்துக்கு யாராவது ஆட்கள் அனுப்பிச்சு இமீடியட்டா அதுக்கு சீக்கிரம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா? சுரேஷ் சார்ந்த மனுக்களை வந்து அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் ரிவ்யூ பண்ணி எவ்ரிடே வந்து அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணி ரிவ்யூ பண்ணிட்டு சார். டெய்லி 7 மணிக்கு வந்து கூகுள் மீட் நடத்திட்டு அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுத்துருக்கோம் சார். வணக்கம், எந்த ஊர் பண்ணீங்க? உங்க பேர் என்னமா? பாக்கியலட்சுமி. இந்த கேம்ப் நடக்கிறது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? எப்படி நீங்க வந்தீங்க? வீடு வீடா கொண்டு வந்து கொடுத்தாங்க. சரி சரி சரி. ரொம்ப பயனா இருந்துச்சுங்க. ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. நல்லா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. சரிம்மா, இந்த இதுக்காக எவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தீங்க? இன்னைக்கு தான் பண்ணாங்க. இன்னைக்கே வந்து மாத்தி கொடுத்துட்டாங்க. மாத்தி கொடுத்துட்டாங்க இல்லையா? ஆமாங்க, நல்ல முறையா பண்ணி கொடுத்துட்டாங்க. சரி சரி சரி. நம்ம மாவட்டத்துல மொத்தம் 224 கேம்ப்ஸ் போயிட்டு இருக்குதுங்க சார். சரி, அவங்களுக்கு அடிப்படை பிரச்சனை தீர்த்து வைக்கிறீங்களா? ப்ராப்ளம் இருக்கா? பண்ணி கொடுத்துருக்கோம் சார். சரி. எல்லாருக்கும் இங்க பந்தல் போட்டு ஷேர்ஸ்ல இடம் கொடுத்துருக்கோம் சார். சரி சார், அதிகமா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் தான் சார் அதிகமா வருது. இன்ஃபேக்ட் இதுல உட்கார்ந்துருக்கவங்க எல்லாருமே அதுக்காக வந்தவங்க தான் சார். இதுக்கு அடுத்தது வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சார். பட்டா டிரான்ஸ்ஃபர், இன்கம் சர்டிபிகேட், கம்யூனிட்டி சர்டிபிகேட், அதுக்கப்புறம் வந்து சீஃப் மினிஸ்டர்ஸோட காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ், அப்புறம் ரேஷன் கார்டுல நேம் ஆட் பண்றது, நேம் டெலீட் பண்றது, இதுக்கெல்லாம் வந்திருக்காங்க சார். சார் வனிதா சார், ஸ்ரீபெரும்புதூர் சார். சரிம்மா, என்ன கோரிக்கை வந்திருக்கீங்க? என்ன கோரிக்கை உங்களுக்கு? சார் நான் ஜாதி சர்டிஃபிகேட்டும் நேட்டிவ் சர்டிஃபிகேட்டும் அப்ளை பண்ணேன் சார். 2 டேஸ்ல எங்க திருப்பி கொடுத்துருக்காங்க சார். கிடைச்சிருச்சு உங்களுக்கு? சந்தோஷம் தானா? ஓகே சார், சந்தோஷம் சார். இது வரைக்கும் எத்தனை மனுக்கள் வந்திருக்கு? அந்த மனுக்கள்ல எது அதிகமா வந்திருக்கு சொல்லுங்க சார். நமக்கு இந்த வரைக்கும் சார் 12,492 மனுக்கள் வந்து நம்மளுக்கு டோட்டலா வந்திருக்காங்க சார். இது வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை இல்லாம இருக்கக்கூடிய மனுக்கள் சார். இது அரௌண்ட் ஒரு 901 அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து இமிடியேட் டிஸ்போசல் கொடுத்துருக்காங்க சார், which is around 80% சார். மீதி இருக்கக்கூடிய பெட்டிஷன்ஸ் வந்து நம்ம 45 days is the maximum சார். within 15 to 20 days நம்ம பெட்டிஷன்ஸ் வந்து என்கொயரி பண்ணிட்டு 99% நம்ம வந்து அப்ரூவல் கொடுத்துருவாங்க சார். இது வரைக்கும் உங்களோட ஸ்டாலின் முகாமில் இதுவரை பெறப்பட்ட மனுக்கள் கோரிக்கை குறித்து எந்த மனுக்கள் அதிகமா வருது? சார், நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்துல சார் இப்போ வரைக்கும் வந்து 30 முகாம் நடந்துருக்கு சார். சரிங்க. இன்னைக்கு வந்து 6 முகாம் நடந்துட்டு இருக்கு சார். மகளிர் உரிமை தொகையை கேட்டு வந்திருக்கு சார். சரி. அது இல்லாம வந்து ஒரு 5,000 மனுக்கள் வந்து பட்டா மாற்றுதல் கேட்டு வந்திருக்கு சார். பாக்கி எல்லாமே வந்து இந்த மாநகராட்சி மற்றும் நகராட்சி இதுல வந்து சொத்து வரியில வந்து பெயர் மாற்றம், குடிநீர்ல வந்து பெயர் மாற்றம், புதிய மீன் இணைப்பு, அதுக்குண்டான மனுக்கள் வந்திருக்கு சார். சரி, மகளிர் உரிமை தொகை அடுத்தது என்ன வருது? அடுத்து வந்து பட்டா தான் சார். பட்டா அப்ளிகேஷன் தான் சார். சரி, வர்ற பொதுமக்களுக்கு அடிப்படை வசதியெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கீங்களா? பண்றாங்களா? பண்ணிருக்கா? முதியவர்களுக்கு சரி மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து தனியா வந்து ஒரு கவுண்டர் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து குடிநீர் வசதி அது எல்லாமே வந்து வந்தவங்க வந்து டீ ஸ்நாக்ஸ் வசதி கூட நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் சார். கலெக்டரை பொறுத்த வரைக்கும் அந்த டேஷ்போர்ட் உங்களுக்கு பதிவாகுதுல, அந்த மனுக்கு அந்த எங்க அதிகமா பதிவாகுதோ அந்த இடத்துக்கு யாராவது ஆட்கள் அனுப்பிச்சு இமீடியட்டா அதுக்கு சீக்கிரம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா? சுரேஷ் சார்ந்த மனுக்களை வந்து அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் ரிவ்யூ பண்ணி எவ்ரிடே வந்து அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணி ரிவ்யூ பண்ணிட்டு சார். டெய்லி 7 மணிக்கு வந்து கூகுள் மீட் நடத்திட்டு அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுத்துருக்கோம் சார். வணக்கம், எந்த ஊர் பண்ணீங்க? உங்க பேர் என்னமா? பாக்கியலட்சுமி. இந்த கேம்ப் நடக்கிறது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? எப்படி நீங்க வந்தீங்க? வீடு வீடா கொண்டு வந்து கொடுத்தாங்க. சரி சரி சரி. ரொம்ப பயனா இருந்துச்சுங்க. ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. நல்லா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. சரிம்மா, இந்த இதுக்காக எவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தீங்க? இன்னைக்கு தான் பண்ணாங்க. இன்னைக்கே வந்து மாத்தி கொடுத்துட்டாங்க. மாத்தி கொடுத்துட்டாங்க இல்லையா? சரி. ஆமாங்க, நல்ல முறையா பண்ணி கொடுத்துட்டாங்க. சரி சரி சரி. நம்ம மாவட்டத்துல மொத்தம் 224 கேம்ப்ஸ் போயிட்டு இருக்குதுங்க சார். சரி, அவங்களுக்கு அடிப்படை பிரச்சனை தீர்த்து வைக்கிறீங்களா? ப்ராப்ளம் இருக்கா? பண்ணி கொடுத்துருக்கோம் சார். சரி. எல்லாருக்கும் இங்க பந்தல் போட்டு ஷேர்ஸ்ல இடம் கொடுத்துருக்கோம் சார். சரி சார், அதிகமா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் தான் சார் அதிகமா வருது. இன்ஃபேக்ட் இதுல உட்கார்ந்துருக்கவங்க எல்லாருமே அதுக்காக வந்தவங்க தான் சார். இதுக்கு அடுத்தது வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சார். பட்டா டிரான்ஸ்ஃபர், இன்கம் சர்டிபிகேட், கம்யூனிட்டி சர்டிபிகேட், அதுக்கப்புறம் வந்து சீஃப் மினிஸ்டர்ஸோட காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ், அப்புறம் ரேஷன் கார்டுல நேம் ஆட் பண்றது, நேம் டெலீட் பண்றது, இதுக்கெல்லாம் வந்திருக்காங்க சார். இதுக்கு அடுத்தது வந்து இது வரைக்கும் உங்களோட ஸ்டாலின் முகாமில் இதுவரை பெறப்பட்ட மனுக்கள் கோரிக்கை குறித்து
எந்த மனுக்கள் அதிகமா வருது? சார் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்துல சார் இப்போ வரைக்கும் வந்து 30 முகாம் நடந்திருக்கு சார். சரிங்க. இன்னைக்கு வந்து 6 முகாம் நடந்துட்டு இருக்கு சார். மகளிர் உரிமை தொகையை கேட்டு வந்திருக்கு சார். சரி. அது இல்லாம வந்து ஒரு 5000 மனுகள் வந்து பட்டா மாற்றுதல் கேட்டு வந்திருக்கு சார். பாக்கி எல்லாமே வந்து இந்த மாநகராட்சி மற்றும் நகராட்சி இதுல வந்து சொத்து வரியில வந்து பெயர் மாற்றம், குடிநீர்ல வந்து பெயர் மாற்றம், புதிய மீன் இணைப்பு அதுக்குண்டான மனுகள் வந்திருக்கு சார். சரி. மகளிர் உரிமை தொகை அடுத்தது என்ன வருது? அடுத்து வந்து பட்டா தான் சார். பட்டா அப்ளிகேஷன் தான் சார். சரி. வர்ற பொதுமக்களுக்கு அடிப்படை வசதிகளை பண்ணி கொடுத்துருக்கீங்களா? பண்றாங்களா? பண்ணிருக்கா? முதியவர்களுக்கு சரி மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து தனியா வந்து ஒரு கவுண்டர் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து குடிநீர் வசதி அது எல்லாமே வந்து வந்தவங்களுக்கு வந்து டீ ஸ்நாக்ஸ் வசதி கூட நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் சார். கலெக்டரை பொறுத்த வரைக்கும் அந்த டேஷ்போர்ட் உங்களுக்கு பதிவாகுதுல, அந்த மனுக்கு அந்த எங்க அதிகமா பதிவாகுதோ அந்த இடத்துக்கு யாராவது ஆட்கள் அனுப்பிச்சு இமீடியட்டா அதை சீக்கிரம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா? துறை சார்ந்த மனுக்களை வந்து அந்த டிபார்ட்மெண்ட் ஆபீசர்ஸ் ரிவ்யூ பண்ணி எவ்ரிடே வந்து அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணி ரிவ்யூ பண்ணிட்டு சார். டெய்லி 7 மணிக்கு வந்து உங்கள் மீட் நடத்திட்டு அதுக்குண்டான நடவடிக்கை எடுத்துருக்கோம் சார். வணக்கம். எந்த ஊர் பண்ணீங்க? உங்க பேர் என்னமா? பாக்கியலட்சுமி. இந்த கேம்ப் நடக்கிறது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? எப்படி நீங்க வந்தீங்க? வீடு வீடா கொண்டு வந்து கொடுத்தாங்க. சரி சரி சரி. ரொம்ப பயனா இருந்துச்சுங்க. ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. நல்லா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. சரிம்மா. இந்த இதுக்காக எவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தீங்க? இன்னைக்கு தான் பண்ணாங்க. இன்னைக்கே வந்து மாத்தி கொடுத்துட்டாங்க. மாத்தி கொடுத்துட்டாங்க இல்லையா? சரி. ஆமாங்க. நல்ல முறையா பண்ணி கொடுத்துட்டாங்க. சரி சரி சரி. நம்ம மாவட்டத்துல மொத்தம் 224 கேம்ப்ஸ் போயிட்டு இருக்குதுங்க சார். சரி. அவங்களுக்கு அடிப்படை பிரச்சனை தீர்த்து வைக்கிறீங்களா? ப்ராப்ளம் இருக்கா? பண்ணி கொடுத்துருக்கோம் சார். சரி. எல்லாருக்கும் இங்க பந்தல் போட்டு ஷேர்ஸ்ல இடம் கொடுத்துருக்கோம் சார். சரி சார். அதிகமா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் தான் சார் அதிகமா வருது. இன்ஃபேக்ட் இதுல உட்கார்ந்துருக்கவங்க எல்லாருமே அதுக்காக வந்தவங்க தான் சார். இதுக்கு அடுத்தது வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சார். பட்டா டிரான்ஸ்ஃபர், இன்கம் சர்டிபிகேட், கம்யூனிட்டி சர்டிபிகேட், அதுக்கப்புறம் வந்து சீஃப் மினிஸ்டர்ஸோட காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ், அப்புறம் ரேஷன் கார்டுல நேம் ஆட் பண்றது, நேம் டெலீட் பண்றது, இதுக்கெல்லாம் வந்திருக்காங்க சார். சார் வனிதா சார், ஸ்ரீபெரும்பலூர் சார். சரிம்மா. என்ன கோரிக்கை வந்திருக்கீங்க? என்ன கோரிக்கை உங்களுக்கு? சார் நான் ஜாதி சர்டிஃபிகேட்டும் நேட்டிவ் சர்டிஃபிகேட்டும் அப்ளை பண்ணேன் சார். 2 டேஸ்ல எங்க திருப்பி கொடுத்துருக்காங்க சார். கிடைச்சிருச்சு உங்களுக்கு? சந்தோஷம் தானா? ஓகே சார், சந்தோஷம் சார். இது வரைக்கும் எத்தனை மனுக்கள் வந்திருக்கு? அந்த மனுக்கள்ல எது அதிகமா வந்திருக்கு சொல்லுங்க. சார் நமக்கு இது வரைக்கும் சார் 12492 மனுக்கள் வந்து நம்மளுக்கு டோட்டலா வந்திருக்காங்க சார். இது வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை இல்லாம இருக்கக்கூடிய மனுக்கள் சார். இது அரௌண்ட் ஒரு 901 அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து இமிடியேட் டிஸ்போசல் கொடுத்துருக்காங்க சார், which is around 80% சார். மீதி இருக்கக்கூடிய பெட்டிஷன்ஸ் வந்து நம்ம 45 days is the maximum சார். within 15 to 20 days நம்ம பெட்டிஷன்ஸ் வந்து என்கொயரி பண்ணிட்டு 99% நம்ம வந்து அப்ரூவல் கொடுத்துருவாங்க சார். இது வரைக்கும் உங்களோட ஸ்டாலின் முகாமில் இதுவரை பெறப்பட்ட மனுக்கள் கோரிக்கை குறித்து எந்த மனுக்கள் அதிகமா வருது? சார் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்துல சார் இப்போ வரைக்கும் வந்து 30 முகாம் நடந்துருக்கு சார். சரிங்க. இன்னைக்கு வந்து 6 முகாம் நடந்துட்டு இருக்கு சார். மகளிர் உரிமை தொகையை கேட்டு வந்திருக்கு சார். சரி. அது இல்லாம வந்து ஒரு 5000 மனுகள் வந்து பட்டா மாற்றுதல் கேட்டு வந்திருக்கு சார். பாக்கி எல்லாமே வந்து இந்த மாநகராட்சி மற்றும் நகராட்சி இதுல வந்து சொத்து வரியில வந்து பெயர் மாற்றம், குடிநீர்ல வந்து பெயர் மாற்றம், புதிய மீன் இணைப்பு அதுக்குண்டான மனுகள் வந்திருக்கு சார். சரி. மகளிர் உரிமை தொகை அடுத்தது என்ன வருது? அடுத்து வந்து பட்டா தான் சார். பட்டா அப்ளிகேஷன் தான் சார். சரி. வர்ற பொதுமக்களுக்கு அடிப்படை வசதிகளை பண்ணி கொடுத்துருக்கீங்களா? பண்றாங்களா? பண்ணிருக்கா? முதியவர்களுக்கு சரி மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து தனியா வந்து ஒரு கவுண்டர் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து குடிநீர் வசதி அது எல்லாமே வந்து வந்தவங்களுக்கு வந்து டீ ஸ்நாக்ஸ் வசதி கூட நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் சார். கலெக்டரை பொறுத்த வரைக்கும் அந்த டேஷ்போர்ட் உங்களுக்கு பதிவாகுதுல, அந்த மனுக்கு அந்த எங்க அதிகமா பதிவாகுதோ அந்த இடத்துக்கு யாராவது ஆட்கள் அனுப்பிச்சு இமீடியட்டா அதை சீக்கிரம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா? துறை சார்ந்த மனுக்களை வந்து அந்த டிபார்ட்மெண்ட் ஆபீசர்ஸ் ரிவ்யூ பண்ணி எவ்ரிடே வந்து அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணி ரிவ்யூ பண்ணிட்டு சார். டெய்லி 7 மணிக்கு வந்து உங்கள் மீட் நடத்திட்டு அதுக்குண்டான நடவடிக்கை எடுத்துருக்கோம் சார். வணக்கம். எந்த ஊர் பண்ணீங்க? உங்க பேர் என்னமா? பாக்கியலட்சுமி. இந்த கேம்ப் நடக்கிறது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? எப்படி நீங்க வந்தீங்க? வீடு வீடா கொண்டு வந்து கொடுத்தாங்க. சரி சரி சரி. ரொம்ப பயனா இருந்துச்சுங்க. ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. நல்லா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. சரிம்மா. இந்த இதுக்காக எவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தீங்க? இன்னைக்கு தான் பண்ணாங்க. இன்னைக்கே வந்து மாத்தி கொடுத்துட்டாங்க. மாத்தி கொடுத்துட்டாங்க இல்லையா? சரி. ஆமாங்க. நல்ல முறையா பண்ணி கொடுத்துட்டாங்க. சரி சரி சரி. நம்ம மாவட்டத்துல மொத்தம் 224 கேம்ப்ஸ் போயிட்டு இருக்குதுங்க சார். சரி. அவங்களுக்கு அடிப்படை பிரச்சனை தீர்த்து வைக்கிறீங்களா? ப்ராப்ளம் இருக்கா? பண்ணி கொடுத்துருக்கோம் சார். சரி. எல்லாருக்கும் இங்க பந்தல் போட்டு ஷேர்ஸ்ல இடம் கொடுத்துருக்கோம் சார். சரி. சார். அதிகமா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் தான் சார் அதிகமா வருது. இன்ஃபேக்ட் இதுல உட்கார்ந்துருக்கவங்க எல்லாருமே அதுக்காக வந்தவங்க தான் சார். இதுக்கு அடுத்தது வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சார். பட்டா டிரான்ஸ்ஃபர், இன்கம் சர்டிபிகேட், கம்யூனிட்டி சர்டிபிகேட், அதுக்கப்புறம் வந்து சீஃப் மினிஸ்டர்ஸோட காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ், அப்புறம் ரேஷன் கார்டுல நேம் ஆட் பண்றது, நேம் டெலீட் பண்றது, இதுக்கெல்லாம் வந்திருக்காங்க சார்.
மருத்துவமனையில் 3வது நாளாக இருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அங்கிருந்தபடியே காணொலி காட்சி வாயிலாக பொதுமக்களிடையே உரையாடும் அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், விவரங்கள். சிவரஞ்சனி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த திங்கள் அன்று சென்னை அப்போலோ மருத்துவமனை கிரீம் சாலையில் இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனையில் தலை சுற்றல் காரணமாக அவர் அனுமதிக்கப்பட்டார். தொடர்ந்து 3 நாட்கள் அவர் மருத்துவமனையிலிருந்து ஓய்வு பெற வேண்டும் என அப்போலோ மருத்துவமனை குறிப்பு வெளியிட்டிருந்த நிலையில அவர் மருத்துவமனையிலிருந்தே தன்னுடைய அலுவல்களை தொடருவார் என்றும் அந்த அப்போலோ மருத்துவமனை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில இன்று 3வது நாளாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்போலோ மருத்துவமனையில் இருந்து ஓய்வெடுத்து வருகிறார். இந்த நிலையில் அங்கிருந்தபடியே உங்களுடன் ஸ்டாலின் திட்ட பணிகளின் முன்னேற்றம் குறித்து கன்னியாகுமரி, காஞ்சிபுரம் மற்றும் கோவை ஆகிய மாவட்டங்களுடைய மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆய்வு நடத்தினார். தொடர்ந்து அங்கு மனுக்கள் அளிக்க வந்த பொதுமக்களிடமும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரடியாக கலந்துரையாடுகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். குறிப்பாக பொதுமக்கள் அதிகப்படியாக எந்த மனுக்கள் கொடுக்கறாங்க, எந்த துறையில கொடுக்கறாங்க என்பதை குறித்து முதலமைச்சர் கேட்டிருந்தார். மேலும் பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பணி ஏற்பாடுகளை அந்த சிறப்பு முகாம்கள்ல செய்யப்பட்டிருக்கிறதா என்றும் அதிகாரிடம் அவர் அறிவுறுத்தி கேட்டிருந்தார். அதே போல அங்கு மனுக்கள் அளிக்க வந்த பொதுமக்களிடம் உங்களுடைய எந்த மனுக்களை கொடுக்க வந்திருக்கீங்க, எங்கிருந்து வந்திருக்கீங்க, அதே போல உங்களுக்கான மனுக்கள் மீதான தீர்வு கிடைத்து விட்டதா என்பது குறித்தும் முதலமைச்சர் கேட்டிருந்தார். அதே போல இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்ட பணிகள் குறித்து பொதுமக்களிடமிருந்து பெறப்படக்கூடிய மனுக்கள் மீது உரிய நடவடிக்கைகள் உடனடியாக எடுக்க வேண்டும் என்றும் முகாம்களில் மனுக்களை அளிக்க வரக்கூடிய பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். அதே போல பொதுமக்களிடமும் எந்த பகுதியில் வந்திருக்கீங்க, எதற்காக வந்திருக்கீங்க, எந்த திட்டம் குறித்து மனுக்கள் அளிக்க வந்திருக்கீங்க, அதற்கு தீர்வு கிடைத்து விட்டதா என்றும் முதலமைச்சர் கேட்டறிந்திருக்கார். நேரடியாக பொதுமக்களிடமும் அவர் நேரடியாக கலந்துரையாடினார். இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் மனு அளிக்க வருகை தரக்கூடிய பயனாளிகளிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல்வேறு விவரங்களையும் கேட்டறிந்திருக்கிறார். அதே போல இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை தலைமைச் செயலாளர் முருகானந்தம் ஐஏஎஸ், அதே போல அரசினுடைய பல்வேறு அதிகாரிகளும் அப்போலோ மருத்துவமனையில இந்த ஆய்வின் போது உடனிருந்தாங்க. கன்னியாகுமரி, காஞ்சிபுரம், கோவை ஆகிய மாவட்ட ஆட்சியர்களிடமும் அதே போல அந்தந்த மாவட்டங்களில் இந்த 3 மாவட்டங்களில் நடைபெற்று வரக்கூடிய முகாம்களில நேரடியாக மனு அளிக்க வந்த பொதுமக்களிடமும் நேரடியாக முதலமைச்சர் கலந்துரையாடினார். அதே போல மாவட்ட ஆட்சியர்களை பொறுத்தவரை முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அபினேஷ்.